செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் அந்த பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதில் புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இன்று மாலையே புழல் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி விடுதலையாவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பான விசாரணை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டிருக்கிறார். அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட உத்தரவில் சில குழப்பங்கள் இருக்கிறது என்றும் பிணை உத்தரவை விசாரணை அதிகாரி முன்தான் தாக்கல் செய்ய வேண்டும், நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்திருப்பதால் செந்தில் பாலாஜி விடுதலையாவதில் புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அவர் 471 நாட்களுக்கு பிறகு 15 மாதங்களுக்கு பிறகு இன்று உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கிய சூழ்நிலையில் அந்த ஜாமீன் பிணை உத்தரவாதங்களை, ஜாமீன் தொடர்பான நிர்வாக நடைமுறைகளை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதற்கான விடுதலைக்கான ஆணையை பெற்றுக்கொண்டு புழல் சிறைக்கு சென்று அதை சிறை கண்காணிப்பாளரிடம் வழங்கி இன்று இரவே அவர் விடுதலையாவார் 6 மணிக்கு பிறகு என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது ஒரு புதிய சிக்கலாக அந்த பிணை உத்தரவாதத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டியது இல்லை என்றும், அந்த ஜாமீன் உத்தரவில் பிணை உத்தரவாதத்தை நீதிமன்றத்தில் அல்லது விசாரணை அதிகாரி முன் தாக்கல் செய்யலாம் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டியது இல்லை என்றும், அவ்வாறு தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஜாமீன் உத்தரவில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் நீதிபதி கார்த்திகேயன் புதிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் செந்தில் பாலாஜி விடுதலையாவது இன்றா அல்லது 30ஆம் தேதியா என்ற கேள்விக்குறி தற்போது எழுந்திருக்கிறது. புழல் சிறை முன்பு அங்கு திமுகவினரும் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களும் பெருமளவில் குவிந்து அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்கு, விடுதலையாகி வெளியே வரும்போது அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக தயார் நிலையில் இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அவர் இன்று விடுதலையாவதில் சிக்கல் ஏற்பட்டுவிட்டது. அதனால் அவர் இன்று விடுதலையாக இயலாது என்பதுதான் நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்த அந்த உத்தரவிலிருந்து தெரிய வருகிறது. உச்சநீதிமன்றத்தின் ஜாமீன் மனு பிணை உத்தரவாதத்தை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து நீதிபதியின் ஆணையை பெற்று அதை புழல் சிறை கண்காணிப்பாளரிடம் வழங்கிய பின்னர் தான் அவர் விடுதலை ஆவார். ஆனால் இப்போது எங்கே அந்த பிணை உத்தரவாதத்தை தாக்கல் செய்வது என்பது தொடர்பான குழப்பம் நீடிக்கிறது. நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டியது இல்லை என்கிறார் நீதிபதி கார்த்திகேயன். ஆனால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாமல் வேறு எங்கே தாக்கல் செய்வது என்ற கேள்வியை செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்களும் திமுகவினரும் எழுப்புகிறார்கள். விசாரணை அதிகாரி முன் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி கார்த்திகேயன் கூறிவிட்டு வழக்கை 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து விட்டு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மீண்டும் 30ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்த பிறகுதான் அது உச்சநீதிமன்றத்தின் ஜாமீன் மனு செல்லுபடி ஆகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதனால் புழல் சிறையிலிருந்து எப்போது செந்தில் பாலாஜி விடுதலையாவார் என்ற கேள்வி உச்சநீதிமன்ற ஜாமீனுக்கு பிறகும் இப்போதும் அந்த கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை, தொக்கி நிற்கிறது. செந்தில் பாலாஜி இன்று விடுதலையாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா என்பதை திமுக வழக்கறிஞர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியே வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற ஜாமீனை வைத்து நேரடியாக சிறை கண்காணிப்பாளரிடம், விசாரணை அதிகாரியிடம் சமர்ப்பித்து அவரை விடுவிக்க முடியுமா என்ற சட்ட நிபுணர்களிடம் ஆலோசித்து நிர்வாக நடைமுறைகளின்படி செந்தில் பாலாஜியின் விடுதலை இன்றா 30ஆம் தேதிக்கு பிறகா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.